எப்பதான் வந்து கோல்டு வாங்க முடியும் அப்ப இனிமேல்? இன்னைக்கும் நீங்க கோல்டு வாங்கிக்கலாம். நம்பி வாங்கலாமா? இன்னும் நம்பி வந்து இதனால ஏதாவது பாதிப்பு ஃபியூச்சர்ல எதுவும் வந்துருச்சுன்னா? எக்ஸ்ட்ரா ரூ. 1000 குடுக்கணும் அவ்வளோதான். ஒரு கிராமுக்கு எக்ஸ்ட்ரா ரூ. 1000 குடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அந்த ரூ. 1000 கவர்மெண்ட்டுக்கு போகும். இப்ப பெட்ரோல், டீசல் விலையும் அதிகப்படுத்த போறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்திருக்கு. இண்டஸ்ட்ரியல் பெட்ரோல் ஃபியூயல் ரூ. 152 இன்னைக்கு இப்ப டீசலோட விலை. ஸோ நீங்க அட்லீஸ்ட் ரூ. 25லேருந்து ரூ. 30 ஏத்தலைன்னா, உங்களால 2 நாள் ஓஎம்சி கம்பெனியால சம்பளம் கூட குடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு ரூ. 1500 கோடி நஷ்டம் ஆயிட்டு இருக்குது. 2 மாசத்துல 1,00,000 கோடி நஷ்டமே இருக்கு. அந்த 1,00,000 கோடி நஷ்டத்த கவர்மெண்ட் இன்னும் ஈடுகட்டல. ஈடுகட்டினா இவங்க பாண்டு போட்டு தான் பண்ணணும். மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி இந்த பெட்ரோ பாண்டு மாதிரி நீங்க ஒரு பாண்டு போட்டாகணும். அது நீங்க குடுத்து தான் ஆகணும். இப்போ ஒரு 25லேருந்து 30 ஆல்ரெடி ஆர்பிஐ கவர்னர் ஹிண்ட் குடுத்துட்டாரு. ரூ. 25லேருந்து ரூ. 30 வரைக்கும் பெட்ரோல் ஏத்த போறாங்கன்னு. ஹைதராபாத்ல 10 நாளைக்கு முன்னாடியே சில ஏரியால கியூ நின்னுட்டு இருந்தது டீசல் வாங்குறதுக்கு. இன்னைக்கு கேரளால ஓஎம்சி கம்பெனிகள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரூ. 5000 மேல பெட்ரோல் போட மாட்டோம். ஒரு ஆள் லாரி வந்து ஃபில் பண்ணிச்சுன்னா 200 லிட்டருக்கு மேல ஒரு ஆளுக்கு டீசல் கிடையாது அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க.